டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலுக்காக இந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஒரு மாசான டிவைஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ப்ரொஜெக்டர் டிவின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த டிவைஸு நீங்கள் கூட சேர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் தியேட்டர் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க, இந்த டோப்ரோட 2 ports HDMI eARC பைடைரக்ஷனல் ஸ்பிளிட்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ சேலில் வந்து இன்னும் விலை கம்மியாக இருக்குது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டோப்ரோ ஸ்ப்ளிட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. செலக்ட் eARC இருக்குது, அதுக்கப்புறம் டிவி ஆடியோ ஐஆர் ரிசீவர் இருக்குது. உங்களுக்கு வந்து 1, 2 டிவி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அவுட் வந்து போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. டிசியோட 5 வாட்டோட இன்புட். ஸோ இங்கே வந்து இன்னு இருக்குது, eARC இன் HDMI அவுட். இங்கே வந்து eARC அவுட் HDMI இன், HDMI இன் eARC அவுட். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கோஆக்சல் இருக்குது, ஆப்டிக்கல் போர்ட்டு சவுண்ட் பார்லேருந்து வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரிமோட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரிமோட் வந்து SSL போடுற மாதிரி தான். eARC டிவி ஆடியோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த ரிமோட்டில். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், எது கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் பண்ணுறது டைப் சி இருக்குது. இதுதான் வந்து இந்த DC 5 வால்ட்னு இருக்குது பாருங்கள். இங்கே ப்ளகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான். டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ ப்ரொஜெக்டர் வாங்கி ரொம்ப நாள் ஆகிருக்கும் சரிங்களா. ஆனால் சவுண்ட் பாரை இப்போ ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த சவுண்ட் பாரில் டால்பி சப்போர்ட் பண்ணோம். பட் ப்ரொஜெக்டர் பழையசுன்றதுனால அந்த ப்ரொஜெக்டரில் டால்பி அவுட்புட் கொண்டு வர முடியாது. இதில் ரீசன் என்னென்னா, அந்த பழைய ப்ரொஜெக்டரோட காம்பேட்டபிலிட்டி வந்து புது சவுண்ட் பார் கூட செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி காம்பேட்டபிலிட்டி பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அதிகம் செலவு கொடுத்து ஒரு டிவைஸை புதுசாக வாங்கியிருப்போம், அது பழைய டிவைஸ் கூட செட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக அந்த டிவைஸையும் சேர்த்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்டரு, கன்வெர்ட்ரு இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். மொதல் விஷயம், ஒரு HDMI போட்டிருக்கு ப்ரோ என்கிட்ட அப்படின்னா அதில் வர பெரிய ப்ராப்ளம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு HDMI போர்ட்டில் நீங்கள் எதுவும் கனெக்ட் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதில் ஃபயர் டிவி ஸ்டிக்கை நீங்கள் போட்டுட்டீங்க, அதில் ஒரு HDMI போர்ட் தான் இருக்குது ப்ரொஜெக்டரில். அப்போ இப்போ இதில் சவுண்ட் பார் எடுத்துகிட்டு போய் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அந்த சவுண்ட் பார் டால்பி டிஜிட்டல், டால்பி அட்மாஸ் சவுண்டு உள்ள சவுண்ட் பார். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுவீங்க? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ அவுட்புட்டு நல்லா சூப்பராக இருக்கும், பட் சவுண்டு வந்து டால்பி மிஸ்ஸிங்கில். ரெண்டாவது ப்ராப்ளம், எனக்கு வந்து 2 HDMI போட்டிருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அந்த 2 HDMI போட்டும் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணணும்ல. அப்போ டால்பி ஆடியோ வந்து உங்களுக்கு கிடைக்காது 2 HDMI போட்டு இருந்தாலும். மூணாவது, HDMI ARC சப்போர்ட் பண்ணணும். இப்போ டிவியாக இருக்கட்டும், ப்ரொஜெக்டராக இருக்கட்டும், பழையசாக இருந்துச்சு நம்ம வீட்டில் அப்படின்னா அது HDMI ARC சப்போர்ட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ப்ளூடூத்தில் போயிட்டு கனெக்ட் பண்ணுவோம். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டி லாஸ் இருக்கும். வயர்லெஸ்ஸு ஒயர் கிட்டவே வர முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த ப்ராப்ளம் எல்லாமே இந்த ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிசால்வ் ஆகும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஒரு HDMI போட்டு தான் இருக்குது அப்படின்னா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்டராக இருக்கட்டும், சவுண்ட் பாராக இருக்கட்டும், ஏவி ரிசீவராக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். உங்கள் டிவி வந்து HDMI ARC சப்போர்ட் பண்ணலனா கூட கவலை இல்லை, இது டால்பி சிக்னலை வந்து அனுப்பும். அதனால் உங்களோட சவுண்ட் பார் வந்து HDMI போட்டிருக்கு ப்ரோ ஆனால் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணாது, உங்கள் டிவி வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு இருந்தால் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜஸ்ட்டு HDMI அவுட்புட்டில் நீங்கள் வந்து உங்களோட சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணி டால்பி சிக்னலை வந்து இந்த ஸ்ப்ளிட்டர் வந்து அனுப்பும். ப்ளூடூத்தில் இருக்கிற லேகெல்லாம் வந்து இந்த ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஸ்ப்ளிட்டரோட ஃபீச்சர் வந்து நம்ம பார்த்துடலாம். இது வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். டால்பி அட்மாஸ் இருக்குது, டால்பி விஷன் இருக்குது, HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும், HDCP 2.3 சப்போர்ட்டும் இருக்குது. என்னது ப்ரோ இந்த HDCP 2.3ன்னு கேட்டிங்கன்னா 4K HDR பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சப்போர்ட் HTML இருந்தால் மட்டும்தான் உங்களால் 4K பார்க்க முடியும். இல்லைனா வெறும் பிளாங்க் ஸ்க்ரீன் தான் வரும், ஆடியோ வரும் ஆனால் வீடியோ வராது.
இன்டெல் வந்து இந்த HDCP 2.3 உருவாக்குச்சு. இது எதுக்குன்னா காப்பிரைட் நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க 4K கண்டென்ட் அப்படின்னா அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிடக்கூடாது அப்படின்றது ப்ரொடெக்ஷனுக்காக இது வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த HDCP 2.3 சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் 4K HDRல நம்ம வந்து பார்க்க முடியும். அதுவும் இந்த ஸ்ப்ளிட்டரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டரில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த EDIDன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் அந்த சுவிட்சு. ஸோ இந்த EDID அப்படின்னா எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளே ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி உங்கள் ப்ரொஜெக்டருக்கு டிவிக்கெலாம் வந்து 4K சப்போர்ட் பண்ணும் இல்லை சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இதில் இருந்து பாஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்விட்ச்சு கொடுத்துருக்கிறதுனால என்ன யூஸ் ப்ரோ கேட்டிங்கன்னா இந்த ஸ்விட்சில் வந்து 4 ஸ்விட்ச் இருக்குது சரிங்களா. அந்த 4ல் ஒன்று வந்து 2.1 ஸ்டூடியோ சரிங்களா. அந்த ஸ்டூடியோ ஆடியோ வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியும். அது இன்னொரு ஸ்விட்ச் என்னென்னா அடுத்தது 5.1 டால்பி டிஜிட்டல் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியும். அடுத்தது 7.1 டால்பி அட்மாஸ் சவுண்டை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டு வந்து பாஸ் த்ரூ ஒரு நார்மல் பாஸ் த்ரூ ஆக்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆன் பண்ணுறது மூலிமா நம்மளோட ப்ரொஜெக்டர் வந்து சப்போர்ட் பண்ணலை, அது ஓல்டாக இருக்குது. ஆனால் சவுண்ட் பார் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும், 5.1 சப்போர்ட் பண்ணும், 7.1 சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் சப்போர்ட் வந்து சவுண்ட் பாரில் இருக்குது, ப்ரொஜெக்டரில் கிடையாது. அப்படின்னா இந்த 5TV ஸ்டிக் என்ன திறமை பண்ணும், அது வந்து நார்மல் ஸ்டீரியோ ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். நமக்கு ஸ்டீரியோ ஆடியோ வேண்டாம், நமக்கு டால்பி அட்மாஸ் தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களோட ப்ரொஜெக்டரோட அந்த இது வந்து ஒரு சீட் கோட் மாதிரி ஆக்ட் ஆகும். உங்கள் ப்ரொஜெக்டரோட எபிலிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா சவுண்ட் பார் எபிலிட்டி சப்போஸ் ரீசெண்டான சவுண்ட் பார் வாங்கியிருந்தீங்கன்னா இது ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும். நீங்கள் என்ன ஆடியோ கேட்குறீங்களோ அது சவுண்ட் பாரில் கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும் போதும். ப்ரொஜெக்டர் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஸ்ப்ளிட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள், நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டிவியில் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஆக்சுவலாக நீங்கள் ப்ரொஜெக்டர்லேயும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு பவர் போர்ட் வந்து ப்ளக்இன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இதில் வந்து 2 HDMI போட்டிருக்கு. அது ஒரு 5TV ஸ்டிக்கு அது வந்து இன்னில் வந்து நீங்கள் போட்டிருங்க சரிங்களா. இன்னில் போட்டுட்டு இந்த 2 HDMIயுமே எங்கே போகுதுன்னா டிவிக்கு போகுது. இந்த 2 HDMI ஒரு HDMI வந்து இந்த செட் ஆஃப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செட் ஆஃப் பாக்ஸ்க்கான HDMI. இன்னொரு HDMI வந்து அதுதான் டிவிக்கு போகிறது. ஸோ இது ரெண்டுமே வந்து அவுட்டு, 2 அவுட்டு ஒரு இன்னு, ஒரு 5TV ஸ்டிக் போட்டாச்சு. சவுண்ட் பாரில் என்ன ப்ரோ கனெக்ட் பண்ணிக்கிங்கன்னா இந்த கோஆக்சல் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் எல்லாமே ஆன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த சவுண்ட் பார் வந்து உங்களுக்கு டால்பி வந்து சப்போர்ட் பண்ணாது சரிங்களா. சப்போர்ட் பண்ணலனாலும் இதோட ஆடியோ குவாலிட்டியை பாருங்கள். ERக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ER கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்விட்சை வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த HDMIயில் வந்து நீங்கள் பார்க்கணுமா இல்லை இந்த HDMI 2 அவுட்டுக்கு ப்ளக்இன் பண்ணியிருக்கீங்களா, டிஷ் டிவி பார்க்கணுமா இல்லை இது பார்க்கணுமான்றதை இந்த செலக்ட் பண்ணுற இந்த ஸ்விட்ச் மூலிமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. டிவி ஆடியோ வேணும்னா டிவி ஆடியோ ஆன் பண்ணிக்கலாம், டிவி ஆடியோ வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து லைட் எரியுது. ஸோ இதை ரிமோட் மூலிமாவும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மேனுவலாகவும் அவங்க ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ரிமோட் இல்லை அப்படின்னா நம்ம இதை வச்சு பார்க்க முடியும். சவுண்டு குவாலிட்டியை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் சவுண்ட் குவாலிட்டி நான் வந்து வைக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக ஆடியோ குவாலிட்டி. இப்போ சேலில் வந்து உங்களுக்கு இது எவ்வளோ விலை வருது கேட்டிங்கன்னா 6000 சில்லரை வருது சரிங்களா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸ்டாக் இருக்கிறதுக்குள்ளேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்விட்சரு ஸ்ப்ளிட்டர் எல்லாமே சீக்கிரமாக வந்து நிறைய பேருக்கு தேவைப்படும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிவி வந்து இது பழைய டிவி, சவுண்ட் பாரும் பழைய சவுண்ட் பாரு, ஆனால் ஆடியோ வந்து சூப்பராக இருக்குது, வீடியோவும் நல்லா இருக்குது சரிங்களா. ஸோ 5TV ஸ்டிக்கு வந்து நான் இப்போ 1080 பிக்சல் தான் வச்சுருக்கேன். நான் ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு உங்களுக்கு அதில் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் காமிக்கிறேன். HLGs வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணாது. பட் இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது மூலிமா அங்கே வந்து HDR10 HLGன்னு காமிக்கிட்டு பாருங்க. 1080 பிக்சல் 5TV ஸ்டிக் தான், 4K 5TV ஸ்டிக் கிடையாது, 60 Hz PCM ஆடியோ இருக்குது. டால்பி டிஜிட்டல் அட்மாஸ் இதெல்லாம் நோன்னு சொல்லுது. ஏன் ரீசன் என்னென்னா 5TV ஸ்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும்
உங்களுக்கு சவுண்ட் பார் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ டிவி சப்போர்ட் பண்ணல அப்படின்றது பிரச்சனை கிடையாது, பட் சவுண்ட் பார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், அது ரீசெண்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சவுண்ட் அவுட்புட் எடுக்க முடியும். மினிமம் கோஆக்சியல் கேபிளாவது இருக்கணும். இப்போ நம்மளதில் கோஆக்சியல் கேபிளாவது இருக்குது, ஸோ தப்பிச்சிட்டோம். இல்லைனா நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வர்ஸ்ட்டாக இருக்கும் ஆடியோ. அதேமாதிரி 3.5mm ஜாக் மூலிமா கனெக்ட் பண்ணிங்கனாலும் வர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆடியோ நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து வீடியோ வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து மூவி பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த பேய் படம்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட்டில் பிங்க் பண்ணி விட்றேன், போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.